தாவேக தலைவர் விஜய் அமெரிக்க மாடலில் பரப்புரை செய்ய நினைப்பதாக அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பரபரப்பாக இருக்கும் காலகட்டத்தில் விஜய் மக்களை சந்திக்காமல் தொலைக்காட்சியில் பரப்புரை செய்ய திட்டமிடுவதாக விமர்சித்துள்ளார். அதாங்க அவர் என்ன மைண்டில் இருக்காருன்னு தெரியல. எலெக்ஷனுக்கு எல்லாரும் பரபரப்பாக இருக்காங்க. அவர் வேற ஏதாவது பண்ண அமெரிக்கா மாடலில் பண்ணலான்னு நினைக்கிறார் போல இருக்கு. டிவியில் அதில் மக்களை பார்த்து சந்திச்சுட்டு அங்கெல்லாம் அப்படி தானே பிரச்சாரம். நம்ம இந்தியாவில் தான் மக்களை இருக்கணும். என்ன ஐடியா இருக்குன்னு தெரியாது. இடைக்கால பட்ஜெட் உரை மீதான பதிலுரையை அதிமுக, அன்புமணி தரப்பிலான பாமக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்தன. சட்டமன்ற கூட்டத்தொடரில் பட்ஜெட் உரைக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுரை அளித்தபோது அன்புமணி ஆதரவு பாமக எம்எல்ஏக்கள் மற்றும் பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். கூட்டத்தொடரின் இறுதி நாளில் அதிமுக உறுப்பினர்கள் அவைக்கு வருகை தரவில்லை. ஆனால் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவைக்கு வருகை தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் அவர்கள் அளித்த வாக்குறுதிகளில் என்னவெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பது குறித்த அறிக்கையை நயினார் நாகேந்திரன் வெளியிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் திமுக அரசு ஃபெயில் ஆகிவிட்டதாக தெரிவித்தார். மேலும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்தை விளம்பர பலகையாக பயன்படுத்தி இருக்கிறார் என குற்றம் சாட்டியுள்ளார். இவருடைய முழு தேர்தல் அறிக்கையை நாங்கள் எடுத்து எதையெல்லாம் செய்திருக்கிறார்கள், எதையெல்லாம் செய்யவில்லை என்று பார்த்தபோது ஒரு பட்டியலிட்டு ஒரு மதிப்பெண் போட்டு பார்த்தோம். அந்த மதிப்பெண்ணில் இந்த அரசாங்கம் ஃபெயில் ஆயிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட நாங்கள் ஒரு தொகுப்பை எடுத்திருக்கிறோம். 90% இவர்கள் செய்யவில்லை. இவருடைய தேர்தல் அறிக்கை எல்லாமே, மகளிர் உரிமைத்துறை எல்லாமே தேர்தல் அறிக்கைக்காக, தங்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக, துணை முதலமைச்சரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட 5 ஆண்டு கால ஆட்சியை இந்த சட்டமன்றத்தை அவர்கள் ஒரு விளம்பர பலகையாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் தெரிவிக்கிறேன். காடுகளில் ரயில் பாதைகளுக்கு அருகே யானைகள் அணுகுவதை தடுக்கும் நடவடிக்கையாக டெதர்ட் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தமிழ்நாடு வனத்துறை மற்றும் தமிழ்நாடு ஆளில்லா வான்வழி வாகன கழகம் இணைந்து கோவை மதுக்கரை வனப்பகுதியில் 3 டெதர்ட் ட்ரோன்களை நிறுவியுள்ளது. 24 மணி நேரமும் செயல்படும் இந்த ட்ரோன்கள் வெப்ப கேமரா மூலம் யானைகளின் அசைவை கண்டறிந்து ரயில் பாதைக்கு அருகே வந்தால் எச்சரிக்கை அனுப்பும். பின்னர் ஒலி மற்றும் சத்தம் மூலம் யானைகளை மீண்டும் காடு நோக்கி திருப்பும். வேற்று கிரகவாசிகள் தொடர்பான அரசின் ரகசிய கோப்புகளை பொது வெளியில் வெளியிட அதிகாரிகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். வேற்று கிரகவாசிகள் மற்றும் அடையாளம் காணப்படாத வான்வெளி நிகழ்வுகள் குறித்த தகவல்களை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை உலகளவில் நீண்ட காலமாக எழுந்து வரும் நிலையில் மக்களிடையே அதிகரித்துள்ள ஆர்வத்தை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. வேற்று கிரக வாழ்க்கை, அடையாளம் காணப்படாத பறக்கும் பொருட்கள் மற்றும் வான்வழி நிகழ்வுகள் தொடர்பான அரசின் ரகசிய ஆவணங்களை அடையாளம் கண்டு பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டிரம்ப் வெளியிட்ட உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை குரூப் பி கடைசி லீக் ஆட்டத்தில் ஜிம்பாப்வே அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தி வரலாற்று வெற்றியை பதிவு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி பதும் நிசங்காவின் அதிரடி அரை சதத்தால் 20 ஓவர்களில் 178 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து 179 ரன்கள் என்ற இலக்கோடு களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியில் பிரையன் பென்டன் 63 ரன்களையும் கேப்டன் சிக்கந்தர் ராசா 45 ரன்களையும் குவித்தனர். இவர்களின் அதிரடி ஆட்டத்தால் 19.3 ஓவர்களில் ஜிம்பாப்வே அணி வெற்றியை எட்டியது. இந்த வெற்றியின் மூலம் ஜிம்பாப்வே தனது பிரிவில் முதலிடம் பிடித்தது. இருப்பினும் இரு அணிகளுமே சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னெடுத்துள்ள காசா மறுசீரமைப்பு தொடர்பான அமைதி வாரியத்தின் தொடக்க கூட்டத்தில் இந்தியா பார்வையாளர் நாடாக பங்கேற்றது. வாஷிங்டனில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காசா பகுதியின் நிர்வாகம், மறுசீரமைப்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா உறுப்பினராக சேராமல் பார்வையாளராக மட்டுமே பங்கேற்றது.
இந்திய தூதரகத்தின் துணைத் தலைவர் நாமிகியா சி கம்பா இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தினார். ஜெர்மனி, இத்தாலி, நார்வே, சுவிட்சர்லாந்து, பிரிட்டன் உள்ளிட்ட பல நாடுகளும் உறுப்பினராக சேராமல் பார்வையாளர்களாக பங்கேற்றன. இஸ்ரேல் ஹமாஸ் மோதலுக்கு பிந்தைய காசா நிலைமை குறித்து சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் நோக்கில் அமைதி வாரியம் உருவாக்கப்பட்டது. தங்கம் விலை இம்மாத தொடக்க முதலே சிறு ஏற்ற இறக்கத்தில் பயணித்து வருகிறது. நேற்று தங்கம் சவரனுக்கு 2160 ரூபாய் ஏறிய நிலையில் இன்று 640 ரூபாய் குறைந்து 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 80 ரூபாய் குறைந்து 14,420 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிலோ 2,70,000க்கும் 1 கிராம் 270 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு தடத்தில் 44 மின்சார ரயில்கள் இன்று முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 50 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட உள்ளன. எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணி காரணமாக நாளை முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன் காரணமாக பயணியர் தேவைக்கு ஏற்ப கூடுதல் மாநகர பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று தெற்கு ரயில்வே மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு வலியுறுத்தியுள்ளது. இதனையடுத்து இன்று முதல் வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளோடு கூடுதலாக ராயபுரம் தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து கிளாம்பாக்கம் வரையும், பல்லாவரத்திலிருந்து தாம்பரம் வழியாக செங்கல்பட்டு வரையும் மொத்தம் 50 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மயிலம், திண்டிவனம் ரயில் நிலையங்களுக்கிடையே ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் நடக்க உள்ளதால் ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தாம்பரம், விழுப்புரம் இடையே காலை 9:40 மணிக்கு இயக்கப்படும் ரயில் வரும் 24, 26, 28ஆம் தேதிகளில் திண்டிவனம் வரை இயக்கப்படும். இதேபோல விழுப்புரம் கடற்கரை இடையே மதியம் 1:30 மணிக்கு இயக்கப்படும் ரயில் திண்டிவனத்திலிருந்து இயக்கப்படும் என்று சென்னை ரயில்வே கோட்டம் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் ரயில் நிலைய இணைப்புக்கான நடைமேம்பாலத்தின் கான்கிரீட் தளப்பணிக்காக திடீரென போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். தினமும் அதிகாலை 2 மணி முதல் காலை 7 மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பேருந்து முனையத்தின் வெளியேறும் பகுதி குறுகலான வாயிலாக இருப்பதால் வாகனங்கள் எளிதாக செல்ல முடியவில்லை. இதனால் வாகனங்கள் பேருந்து நிலைய உள் சாலையில் ஊர்ந்து செல்லும் நிலை உள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் சில நாட்கள் இந்த பணி முடிந்து எதிர் திசையில் மேம்பால பணிகள் தொடங்கப்படும் என்று சிஎம்டி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவோருக்கான விருப்ப மனு விநியோகம் விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்த திமுகவினர் 1000 ரூபாய் கட்டணம் செலுத்தி விருப்ப மனுவை பெற்றுக் கொண்டனர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்ட நிலையில் இதில் 200க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் 3 மணி நேரத்திற்குள் பூர்த்தி செய்து அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மகளிர் உரிமை திட்டத்தை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு எச்சரித்துள்ளார். சட்டமன்ற கூட்டத்தொடரின் இறுதி நாளில் பட்ஜெட் தொடர்பாக பதிலுரை அளித்த அவர் 1000 ரூபாயை நிறுத்த முயற்சி செய்தால் 5000 ரூபாயாக கொடுப்பேன் என்று முதலமைச்சர் எடுத்த முடிவை மகளிர் பாராட்டி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் மகளிர் உரிமை திட்டத்தை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும், அந்த கொந்தளிப்பு உள்ளவரை மு.க.ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்கிறார் என்று பொருள் என்று அண்ணா பாணியில் பேசினார். நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் நாங்கள் கொடுப்பதை நிறுத்த முயற்சித்தால் நான் 5000 ரூபாயாக அதை தருவேன் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்த முடிவு இன்று மகளிர் மனம் குளிர்ந்து வாயார வாழ்த்தும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் மகளிர் உரிமை திட்டத்தை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். அந்த கொந்தளிப்பு உணர்வு இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை நான் உரத்துச் சொல்கிறேன். இடைக்கால பட்ஜெட் உரை மீதான பதிலுரையை அதிமுக, அன்புமணி தரப்பிலான பாமக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்தன. சட்டமன்ற கூட்டத்தொடரில் பட்ஜெட் உரைக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுரை அளித்தபோது அன்புமணி ஆதரவு பாமக எம்எல்ஏக்கள் மற்றும் பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். கூட்டத்தொடரின் இறுதி நாளில் அதிமுக உறுப்பினர்கள் அவைக்கு வருகை தரவில்லை. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவைக்கு வருகை தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
மக்கள் நீதி மய்யத்தின் கமல் பண்பாட்டு மையம் சார்பில் மகாத்மா காந்தியின் நினைவை போற்றும் ரெமம்பரிங் பாபுஜி அண்ட் பிரதர்ஸ் நிகழ்ச்சி நாளை மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகத்தில் நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட திமுக கூட்டணியின் அனைத்து முக்கிய தலைவர்களும் ஒரே மேடையில் பங்கேற்கிறார்கள். நாளை மறுநாள் முதல் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக நடைபெறும் இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழக நகராட்சி நிர்வாகத்துறையில் முறைகேடு நடந்ததாக தொடர்ந்த வழக்கில் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். கே என் நேரு மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உரிய முறையில் நீதிமன்றத்தை அணுகி குற்றமற்றவன் என்பதை நிரூபித்து காட்டுவேன் என்று தெரிவித்தார். எந்த தவறும் நாங்கள் செய்யல, அதனால உரிய நீதிமன்றத்தில் அணுகி இதிலும் நாங்கள் எந்த குற்றமும் இல்லை என்று நிரூபித்து வெளியே வருவோம். அதுதான் விஷயம். தருமபுரி மற்றும் செங்கல்பட்டில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டில் தொழிலாளர் சங்கத்தினர் 60 விழுக்காடு கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். அதே நேரத்தில் தருமபுரியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகம் முன்பு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு பச்சை அட்டை வழங்குதல், தற்காலிக பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உழவர் சந்தை பாதையை தினசரி காய்கறி வியாபாரிகள் ஆக்கிரமித்துள்ளதாக கூறி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொண்டு வந்த காய்கறிகளை சாலையில் கொட்டி போராடியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் சந்தைக்குள் தேங்கியுள்ள குப்பைகளை நகராட்சி அகற்றவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். விழுப்புரம் சாலாமேடு பகுதியில் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்றிருந்த கொத்தனார் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் நகை மற்றும் 55,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கொத்தனார் சங்கர் என்பவரின் மகனுக்கு திருமணமாகி 3 மாதங்களே ஆன நிலையில் சீர்வரிசையாக வந்த நகைகள் திருடு போயுள்ளன. காவல்துறையினர் மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உதவியோடு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் தொடையூரில் சக்தி விநாயகர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இலுப்பூர் கோட்டாட்சியர் கோகுல் சிங் தொடங்கி வைத்த இந்த போட்டியில் திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்த 700 காளைகளும் 250 மாடுபிடி வீரர்களும் களம் கண்டனர். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் தீரத்துடன் தழுவினர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்களும் ரொக்க பணமும் வழங்கப்பட்டன. நல்ல கால நல்லவர்கள் 20 தாண்டுது. சூப்பர் சூப்பர் காலங்க. ஐயோப்பா தெரிக்க வருது. அவரை பாட்டுட்டு இவ்வளவு விட்டுருச்சு. காலையும் சின்ன காலை, வீரரும் சின்ன வீரர் எல்லாம் பேடி காட பிடிக்கிறாங்க. காங்கரம்பட்டி ஆர்வம் மங்களம் ஐந்து. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மாசி மாதம் முதல் வளர்ப்பறை முகூர்த்தத்தை முன்னிட்டு ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் கோலாகலமாக நடைபெற்றன. திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த மணமக்கள், உறவினர்கள் சூழ சண்முக விலாச மண்டபத்தில் மாங்கல்யம் சூடிக்கொண்டனர். இதனையடுத்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள பொய்சொல்லா பிள்ளையார் கோயிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புகழ்பெற்ற எந்திர சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் முரகடம் அருகே வடக்கப்பட்டி சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. கலசங்கள் புறப்பாடாகி மேளதாளங்கள் முழங்க மங்கள இசை இசைக்க கோபுர கலசத்தில் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதேபோல கரூர் குளித்தலை அருகே உள்ள விநாயகர், காளியம்மன், நாகர் ஆகிய பரிவார தெய்வங்களின் கோயில் புனரமைக்கப்பட்டு குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடத்தப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, மதுரை சாலை ஓரங்களில் உள்ள கிராமங்களில் சூரியகாந்தி பூக்கள் மஞ்சள் போர்வை போர்த்தியது போல பூத்து குலுங்குகின்றன. கண்களை கவரும் இந்த அழகிய காட்சியை சாலையில் செல்லும் பயணிகள் நின்று ரசிப்பதோடு செல்ஃபி எடுத்து மகிழ்கிறார்கள். கடந்த ஆண்டு 1 குவிண்டால் சூரியகாந்தி விதை 5,800 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு
6,300 ரூபாய் வரை விலை அதிகரித்துள்ளது. வியாபாரிகளை நேரடியாக விளைநிலங்களுக்கு வந்து கொள்முதல் செய்வதால் நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இந்திய AI மற்றும் டீப் டெக் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளோடு பிரதமர் மோடி ஆலோசனை செய்தார். விவசாயம், சுகாதாரம் மற்றும் தாய்மொழியில் உயர்கல்வியை மேம்படுத்த AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. UPI போன்ற எளிமையான உலகத்தரம் வாய்ந்த கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்திய பிரதமர் தரவு பாதுகாப்பு மற்றும் தவறான தகவல்களை தடுப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். விண்வெளி மற்றும் சைபர் பாதுகாப்பு துறைகளில் உள்நாட்டு தயாரிப்புகள் மீது நம்பிக்கை வைக்குமாறு அவர் வலியுறுத்தினார். முக்கிய தாதுக்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளில் வலுவான விநியோகச் சங்கிலியை உருவாக்கும் நோக்கில் அமெரிக்கா தலைமையிலான பாக்ஸ் சிலிகா கூட்டணியில் இந்தியா அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் அமெரிக்கா தூதர் சர்ஜியோ கோர் முன்னிலையில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆஸ்திரேலியா, ஜப்பான், சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றிருக்கும் இக்கூட்டணி தாதுக்கள் முதல் செமிகண்டக்டர்கள் வரை தடையற்ற வர்த்தகத்தை உறுதி செய்யும். இந்த ஒப்பந்தம் இந்தியா அமெரிக்கா உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இந்தியாவின் UPI தொழில்நுட்பத்தை பாராட்டிய நிலையில் அதற்கான பெருமை காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கே சேரும் என்று அந்த கட்சி கூறியுள்ளது. UPIக்கான ஆரம்பகட்ட பணிகள் 2012ஆம் ஆண்டிலேயே நந்தன் நீலகேனி குழுவால் தொடக்கப்பட்டதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. குழு பணியில் உழைக்காமல் மொத்த புகழையும் தட்டிச் செல்லும் மாணவரை போன்றவர் பிரதமர் மோடி என்று காங்கிரஸ் பவன் கெரா விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்களுக்கு பிரதமர் ரிப்பன் வெட்டி பெயர் வாங்குவதாகவும் காங்கிரஸ் குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் மார்ச் மாதம் கையெழுத்தாகி ஏப்ரலில் நடைமுறைக்கு வரும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதனை உறுதிப்படுத்திய அமெரிக்க தூதர் சர்ஜியோ கோர் பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறினார். இதன் மூலம் இந்திய பொருட்களுக்கான வரி 50 விழுக்காட்டிலிருந்து 18 விழுக்காடாக குறையும். பதிலுக்கு அமெரிக்காவின் சில பொருட்களுக்கான வரியை விலக்கிக் கொள்ள இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 6இல் எட்டப்பட்ட வர்த்தக கொள்கை முடிவை சட்டப்பூர்வமாக மாற்றும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் இறையாண்மையை அடகு வைக்கும் முழுமையான சரணாகதி என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஜியோ-ஜிட்சு தற்காப்பு கலையை உதாரணமாக காட்டிய அவர் அதானி வழக்கு, எப்ஸ்டீன் கோப்புகள் போன்ற அழுத்தங்களால் பிரதமர் மோடி அமெரிக்காவின் பிடியில் சிக்கியுள்ளதாக கூறினார். இதன் விளைவாகவே இந்திய விவசாயிகள், எரிசக்தி மற்றும் ஜவுளித்துறைகள் பலி கொடுக்கப்படுவதாகவும் இந்தியர்களின் தரவுகள் அமெரிக்க நிறுவனங்களுக்கு தாரை பார்க்கப்படுவதால் இந்தியா ஒரு தரவு காலனியாக மாறும் என்றும் அவர் கடுமையாக எச்சரித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரின் வரலாற்று சிறப்புமிக்க ஜல் மஹால் பகுதியில் 2 நாட்கள் இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் ஆசியாவின் ஒரே 9 விமான ஏரோபாட்டிக் குழுவான சூரிய கிரண் மற்றும் உலகின் ஒரே 5 ஹெலிகாப்டர் ராணுவ குழுவான சாரங் ஆகியவை பங்கேற்று வியக்கத்தக்க சாகசங்களை நிகழ்த்தின. 700 முதல் 1400 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாயும் ஹாக் விமானங்கள் மற்றும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட துருவ் ஹெலிகாப்டர்களின் அணிவகுப்பும் இதில் முக்கிய இடம் பிடித்துள்ளது. இளைஞர்களை விமானப்படையில் சேர ஊக்குவிக்கும் வகையில் பள்ளி மற்றும் NCC மாணவர்களோடு சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்வுகளும் நடத்தப்பட்டன. கர்நாடக மாநிலம் பகல்கோட்டில் சிவாஜி ஜெயந்தி ஊர்வலத்தின் போது ஏற்பட்ட மோதலில் கல்வீச்சு மற்றும் தீவைப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தன. அம்பாபவானி கோயிலிலிருந்து நடைபெற்ற ஊர்வலத்தின் மீது கல்வீச்சு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ஏற்பட்ட பதற்றத்தில் சில இடங்களில் தீவைப்பு சம்பவங்களும் நடந்தன. சம்பவத்தை தொடர்ந்து 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதோடு கல்வீச்சில் 2 காவலர்கள் காயமடைந்தனர். சட்டம் ஒழுங்கை பராமரிக்க நகரின் பல பகுதிகளில் தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பாகல்கோட்டில் ஏற்பட்ட கல்வீச்சு சம்பவம் துரதிருஷ்டவசமானது எனவும் மக்கள் அமைதியை நல்லிணக்கத்தையும் பேண வேண்டும் என அம்மாநில முதல்வர் சித்தராமையா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த வன்முறை சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்று கூறிய அவர் வதந்திகள் மற்றும் தூண்டுதல்களுக்கு பொதுமக்கள் இடமளிக்காமல் மாநிலத்தின் ஒற்றுமையை பாதுகாக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பாகல்கோட்டில் 2 குழுக்களுக்கு இடையிலான மோதல் காரணமாக கல்வீச்சு சம்பவம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது.
அதிபராக பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவுக்கு அனுரகுமார திசநாயக்க மேற்கொண்டுள்ள இந்த விஜயம் இரு நாடுகளின் உறவில் முக்கியமானதாக கருதப்படுகிறது. வர்த்தகம், முதலீடு மற்றும் எரிசக்தி துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதோடு இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களும் விவாதிக்கப்பட்டன. அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னெடுத்துள்ள காசா மறுசீரமைப்பு தொடர்பான அமைதி வாரியத்தின் தொடக்க கூட்டத்தில் இந்தியா பார்வையாளர் நாடாக பங்கேற்றது. வாஷிங்டனில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காசா பகுதியின் நிர்வாகம், மறுசீரமைப்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா உறுப்பினராக சேராமல் பார்வையாளராக மட்டுமே பங்கேற்றது. இந்திய தூதரகத்தின் துணைத் தலைவர் நாமிகியா சி கம்பா இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தினார். ஜெர்மனி, இத்தாலி, நார்வே, சுவிட்சர்லாந்து, பிரிட்டன் உள்ளிட்ட பல நாடுகளும் உறுப்பினராக சேராமல் பார்வையாளர்களாக பங்கேற்றன. இஸ்ரேல் ஹமாஸ் மோதலுக்கு பிந்தைய காசா நிலைமை குறித்து சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் நோக்கில் அமைதி வாரியம் உருவாக்கப்பட்டது. அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்கா, ஈரான் இடையிலான சாத்தியமான ஒப்பந்தம் குறித்து அடுத்த 10 நாட்களில் முடிவு எடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். வாஷிங்டனில் நடைபெற்ற காசா அமைதி வாரியத்தின் முதல் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்படுமா என்பது குறித்து உலகம் அடுத்த 10 நாட்களில் தெரிந்து கொள்ளும் என்றும், தேவையானால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ட்ரம்ப் கூறினார். இதற்கிடையில் ஈரானில் உள்ள போலந்து குடிமக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும், யாரும் அந்த நாட்டிற்கு பயணம் செய்ய வேண்டாம் என்றும் போலந்து பிரதமர் டொனால்டு டஸ்க் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அமெரிக்கா தங்கள் மீது ராணுவ தாக்குதலை தொடங்கினார். பதிலடியாக மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள், கப்பல்கள் மற்றும் சொத்துக்களை தாக்குவோம் என்று ஈரான் பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. எங்கள் மீது தாக்குதல் நடந்தால் அமெரிக்காவின் சொத்துகள் அனைத்தும் சட்டப்பூர்வமான இலக்குகளாக கருதப்படும் என ஈரான் தூதர் அமீர் சையத் இரவானி ஐநா சபைக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அணு ஆயுத விவகாரத்தில் 15 நாட்களுக்குள் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்திருந்த நிலையில் ஈரானின் இந்த தற்காப்பு பதில் போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாந்தோ மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இடையில் வாஷிங்டனில் வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு நடைபெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதார பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் புதிய பொற்காலம் என்ற ஒப்பந்தம் கையெழுத்தானது. முன்னதாக இரு நாட்டு அமைச்சர்களும் வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டனர். இதன் மூலம் இந்தோனேஷிய ஏற்றுமதி மீதான வரி 32% 19% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த வார தொடக்கத்தில் இரு நாட்டு நிறுவனங்களுக்கும் இடையே சுமார் $38 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் வலதுசாரி செயல்பாட்டாளர் குவான்டின் டெரான்கே கொல்லப்பட்ட விவகாரத்தில் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி கருத்து தெரிவித்ததற்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதை நிறுத்துங்கள் என்று மேக்ரான் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். இந்த கொலையை ஐரோப்பாவிற்கே ஏற்பட்ட காயம் என்று மெலோனி விமர்சித்திருந்த நிலையில், தேசியவாதிகள் எப்போதும் மற்ற நாட்டு பிரச்சினைகளில் முதலில் குதிப்பதாக மேக்ரான் விமர்சித்துள்ளார். இதற்கு பதிலளித்த மெலோனி, இது தலையீடு அல்ல, பிரான்ஸ் மக்கள் மீதான ஒற்றுமை உணர்வு மட்டுமே என்று விளக்கமளித்துள்ளார். வேற்று கிரகவாசிகள் தொடர்பான அரசின் ரகசிய கோப்புகளை பொதுவெளியில் வெளியிட அதிகாரிகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். வேற்று கிரகவாசிகள் மற்றும் அடையாளம் காணப்படாத வான்வெளி நிகழ்வுகள் குறித்த தகவல்களை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை உலகளவில் நீண்ட காலமாக எழுந்து வரும் நிலையில் மக்களிடையே அதிகரித்துள்ள ஆர்வத்தை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. வேற்று கிரக வாழ்க்கை, அடையாளம் காணப்படாத பறக்கும் பொருட்கள் மற்றும் வான்வழி நிகழ்வுகள் தொடர்பான அரசின் ரகசிய ஆவணங்களை அடையாளம் கண்டு பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ட்ரம்ப் வெளியிட்ட உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் கடந்த பல தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு பெய்து வரும் கனமழையால் தென்மேற்கு பகுதியில் உள்ள கரோன் ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் ஏஜென் மற்றும் லா ரியோல் நகரங்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான விளைநிலங்களும் வீடுகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன.
தொடர்ந்து 36 நாட்களாக பெய்து வரும் மழையால் 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது பெட்ரோ புயல் காரணமாக மழை நீடித்தாலும் வார இறுதியில் வானிலை சீராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அட்லாண்டிக் கடல் நீர் வெப்பமடைவதால் லாகர்ஹெட் வகை கடல் ஆமைகளின் இனப்பெருக்கம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக புதிய ஆய்வு ஒன்று எச்சரித்துள்ளது. ஆப்பிரிக்காவின் கேப் வெர்டே தீவுகளில் 17 ஆண்டுகளாக நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் ஆமைகள் வழக்கத்தை விட முன்னதாகவே முட்டையிட வந்தாலும் அவற்றின் முட்டைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடல் வெப்பம் அதிகரிப்பால் கடலில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆமைகளின் இனப்பெருக்க இடைவெளி 2 ஆண்டுகளிலிருந்து 4 ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது. கடல் வாழ் சூழலியலை பாதுகாக்க கடற்கரைகளை தாண்டி ஆமைகளின் உணவு ஆதாரங்களையும் பாதுகாக்க வேண்டும் என ஆராய்ச்சியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அதில் முழு மன நிறைவடைவதாகவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறினார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையில்தான் ஆட்சி அமையும், அது உறுதி என்று கூறினார். நாளைய தமிழ்நாடு நிச்சயம் நம்மை வரவேற்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சட்டமன்ற கூட்டத்தொடரின் இறுதி நாளில் நிகழ்ச்சியோடு உரையாற்றிய அவர் 5 ஆண்டு ஆட்சியில் மனநிறைவு அளித்ததாகவும் தனது பொறுப்பை சிறப்பாக செய்ததாக கருதுவதாகவும் கூறினார். குறைகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்ணியமாக சுட்டிக்காட்டியதாக கூறிய முதல்வர் ஆளுநருக்கும் தனக்கும் தனிப்பட்ட கருத்து வேறுபாடு இல்லை என்றார். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரே நாளில் 2 முறை சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என ஓ பன்னீர்செல்வம் கூறி வந்த நிலையில் அவரை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வாய்ப்பில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இந்நிலையில் சட்டமன்ற கூட்டத்தில் பங்கேற்ற ஓ பன்னீர்செல்வம் முதல்வரை 2 முறை சந்தித்துள்ளார். முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆசையுடன் மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என்று அதிமுக எம்எல்ஏ ஐயப்பன் பேசியுள்ளார். சட்டமன்றத்தில் உரையாற்றிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் எம்ஜிஆரின் சத்துணவு திட்டம் போல் முதல்வர் மு.க.ஸ்டாலினின் காலை உணவு திட்டம் பாராட்டப்படும் என்று குறிப்பிட்டார். காங்கிரஸ் உட்கட்சி மோதலில் கதர் சட்டைகள் கிழிவதொன்றும் புதிதல்ல என மதிமுக பொதுச் செயலர் வைகோ விமர்சித்துள்ளார். மதுரையில் மதிமுக செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் அதிகார பகிர்வு கோரும் காங்கிரஸ் நிர்வாகிகளை விமர்சித்தார். மேலும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரின் பேச்சுகள் கூட்டணியில் நெருடலை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தோரிடம் நேர்காணல் தொடங்கியது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இந்த நேர்காணல் நடைபெற்றது. முதற்கட்டமாக சென்னை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து விருப்ப மனு அளித்தவர்களிடம் பிரேமலதா விஜயகாந்த் நேர்காணல் நடத்தினார். தமிழக மக்கள் வியக்கத்தக்க வகையில் தாவிகவின் தேர்தல் அறிக்கை இருக்கும் என கட்சியின் நிர்வாகக்குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் வாய்க்கால் ரோடு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னமான விசில் சின்னத்தை பொதுமக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட செங்கோட்டையன் தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பேருந்தில் ஏற்றாததால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தின் பின்பக்க கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தினர். ஒருத்தியிலிருந்து மதுராந்தகம் நோக்கி சென்ற தடம் எண் 12 பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் ஓட்டுநர் கதவை மூடியதால் கோபமடைந்த மாணவர்கள் இச்செயலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மதுராந்தகம் பணிமனை மேலாளரிடம் கேட்டதற்கு மாணவர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என எச்சரிக்குமாறு காவல்துறையிடம் முறையிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சரியான நேரத்தில் பேருந்துகள் இயக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். வீடு வீடாக சென்று இடியாப்பம் விற்பனை செய்வோர் கட்டாயம் உணவு பாதுகாப்புக்கான பதிவு உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. இடியாப்ப விற்பனையை ஒழுங்குபடுத்த தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி இடியாப்பம் விற்க உரிமம் பெறுவது கட்டாயம் என தெரிவித்துள்ள நிலையிலும் பலரும் உரிமம் பெறாமல் உள்ளதால் அபராதம் விதிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் தோட்டத்திற்குள் நுழைந்த யானை 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வேரோடு சாய்த்து சேதப்படுத்தியுள்ளது. விவசாயி நாகராஜன் என்பவரின் 8 ஏக்கர் நன்றாக வளர்ந்திருந்த தென்னை மரங்களை யானை சாய்த்துள்ளது. உயிருக்கு பயந்து விவசாய நிலங்களுக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் மக்கள் அந்த யானையை பிடித்து வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கும் வனத்துறைக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தருமபுரி மாவட்டத்தில் போதிய மழையின்றி நிலத்தடி நீர்மட்டம் சரிந்ததால் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்த விவசாயிகள் கடும் இழப்பை சந்தித்திருக்கிறார்கள். நிலம் வறண்டு காணப்படுவதால் கூலி ஆட்களை கொண்டு அறுவடை செய்ய முடியாமல் மணிக்கு 1200 ரூபாய் வாடகைக்கு பொக்லைன் இயந்திரங்களை நாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு டன் மரவள்ளி வெறும் 3600 ரூபாய்க்கு மட்டுமே விற்கப்படுவதால் அறுவை கூலிக்கு கூட வருமானம் கிடைக்கவில்லை என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையின் 3ஆம் கட்டத்தை ஏப்ரல் மாதத்தில் தொடங்க 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை தயாராக இருக்குமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. முதல் கட்டம் பீகார் மாநிலத்தில் மட்டுமே நடத்தப்பட்ட நிலையில் 2ஆம் கட்டமாக தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடைபெற்றது. 3ஆம் கட்டத்தில் மணிப்பூர், உத்தராகண்ட் உள்ளிட்ட மாநிலங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. முக்கிய தாதுக்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளில் வலுவான விநியோகச் சங்கிலியை உருவாக்கும் நோக்கில் அமெரிக்கா தலைமையிலான பாக்ஸ் சிலிகா கூட்டணியில் இந்தியா அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் முன்னிலையில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆஸ்திரேலியா, ஜப்பான், சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றிருக்கும் இக்கூட்டணி தாதுக்கள் முதல் செமிகண்டக்டர்கள் வரை தடையற்ற வர்த்தகத்தை உறுதி செய்யும். நாடு முழுவதும் பாபர் மசூதி என பெயரிடவோ அல்லது அந்த பெயரில் மசூதிகள் கட்டவோ தடை விதிக்க கோரிய மனுவில் எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அயோத்தி பாபர் மசூதி தீர்ப்பின் பின்னணியில் மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் புதிய மசூதி கட்டப்படும் என அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. பாபர் மசூதி என்ற பெயரை பயன்படுத்த தடை விதிக்கவும் அந்த பெயரில் மசூதி கட்ட அனுமதி வழங்க வேண்டாம் என்றும் மனுதாரர் கோரிக்கை வைத்திருந்தார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரின் வரலாற்று சிறப்புமிக்க ஜல் மஹால் பகுதியில் 2 நாட்கள் இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் ஆசியாவின் ஒரே 9 விமான ஏரோபாட்டிக் குழுவான சூரிய கிரண் மற்றும் உலகின் ஒரே 5 ஹெலிகாப்டர் ராணுவ குழுவான சாரங் ஆகியவை பங்கேற்று வியக்கத்தக்க சாகசங்களை நிகழ்த்தின. 700 முதல் 1400 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாயும் ஹாக் விமானங்கள் மற்றும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட துருவ் ஹெலிகாப்டர்களின் அணிவகுப்பும் இதில் முக்கிய இடம் பிடித்துள்ளது. இளைஞர்களை விமானப்படையில் சேர ஊக்குவிக்கும் வகையில் பள்ளி மற்றும் என்சிசி மாணவர்களோடு சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்வுகளும் நடத்தப்பட்டன. அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்கா, ஈரான் இடையிலான சாத்தியமான ஒப்பந்தம் குறித்து அடுத்த 10 நாட்களில் முடிவெடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்படுமா என்பது குறித்து உலகம் அடுத்த 10 நாட்களில் தெரிந்து கொள்ளும் என்றும் தேவையானால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் டிரம்ப் தெரிவித்தார். அமெரிக்கா தங்கள் மீது ராணுவ தாக்குதலை தொடங்கினார். பதிலடியாக மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள், கப்பல்கள் மற்றும் சொத்துக்களை தாக்குவோம் என்று ஈரான் பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. எங்கள் மீது தாக்குதல் நடந்தால் அமெரிக்காவின் சொத்துகள் அனைத்தும் சட்டப்பூர்வமான இலக்குகளாக கருதப்படும் என ஈரான் தூதர் அமீர் சையத் இரவானி ஐநா சபைக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அணு ஆயுத விவகாரத்தில் 15 நாட்களுக்குள் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருந்த நிலையில் ஈரானின் இந்த தற்காப்பு பதில் போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. பிரான்சில் வலதுசாரி செயல்பாட்டாளர் குவான்டின் டெரான்கே கொல்லப்பட்ட விவகாரத்தில் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி கருத்து தெரிவித்ததற்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதை நிறுத்துங்கள் என்று மேக்ரான் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். இந்த கொலையை ஐரோப்பாவிற்கே ஏற்பட்ட காயம் என்று மெலோனி விமர்சித்திருந்த நிலையில் தேசியவாதிகள் எப்போதும் மற்ற நாட்டு பிரச்சினைகளில் முதலில் குதிப்பதாக மேக்ரான் விமர்சித்துள்ளார். இதற்கு பதிலளித்த மெலோனி, இது தலையீடு அல்ல, பிரான்ஸ் மக்கள் மீதான ஒற்றுமை உணர்வு மட்டுமே என்று விளக்கம் அளித்துள்ளார். தாய்லாந்தில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த கொள்ளையனை திரைப்பட பாணியில் திட்டமிட்டு அந்நாட்டு காவல்துறையினர் பிடித்து கவனத்தை ஈர்த்துள்ளனர். காவல்துறை உயரதிகாரி ஒருவரின் வீட்டிலேயே புகுந்து சிசிடிவி கேமரா முன் சிரித்தபடி சவால் விட்ட 33 வயது அடிசக் என்பவரை பிடிக்க முடியாமல் காவலர்கள் நீண்ட நாட்களாக திணறி வந்தனர். இந்நிலையில் ஒரு கோயில் திருவிழாவில் சிங்க நடனம் ஆடும் கலைஞர்களைப் போலவும் பாரம்பரிய உடைகளோடும் சென்ற காவலர்கள் அங்கு வந்த திருடனை மடக்கி பிடித்தனர். தற்போது இந்த சுவாரஸ்யமான கைது சம்பவத்தின் காணொளி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.
ஜப்பானின் இச்சிகாவா உயிரியல் பூங்காவில் தாய் குரங்கால் கைவிடப்பட்ட பஞ்ச் என்ற குட்டி குரங்கு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. வெப்ப அலை காரணமாக தாய் குரங்கு தனது குட்டியை பராமரிக்க தவறியது. இதனையடுத்து அந்த குட்டி குரங்கின் தனிமையை போக்க உயிரியல் பூங்கா ஊழியர்கள் ஒராங்குட்டான் பொம்மையை அதன் தாயாக அறிமுகப்படுத்தினர். அந்த பொம்மையையே தனது தாயாக கருதி அதனோடு ஒட்டிக்கொண்டு பஞ்ச் குரங்கு குட்டி உலாவரும் காட்சிகள் பார்வையாளர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தற்போது மற்ற குரங்குகளோடு பஞ்ச் இணைய தொடங்கியுள்ளதாக பூங்கா ஊழியர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இத்தாலியில் நடைபெற்று வரும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் அமெரிக்க ஸ்கேட்டிங் வீராங்கனை அலிசா லியோ தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார். இதன் மூலம் அமெரிக்க பெண்களுக்கு ஸ்கேட்டிங்கில் 20 ஆண்டுகளாக இருந்த பதக்க கனவை அவர் நனவாக்கியுள்ளார். ஜப்பானின் கௌரி சகாமோட்டோ வெள்ளி பதக்கத்தையும் அமி நகாஷி வெண்கலத்தையும் கைப்பற்றினர். மற்றொரு போட்டியில் ஆண்களுக்கான கர்லிங் அரையிறுதியில் சுவிட்சர்லாந்தை வீழ்த்தி பிரிட்டன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. சனிக்கிழமை நடைபெறவுள்ள தங்கப் பதக்கத்துக்கான இறுதிப் போட்டியில் பிரிட்டன் அணி கனடாவுடன் மோதவுள்ளது.